السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. قال تعالى: ولله العزة ولرسوله وللمؤمنين. وقال صلى الله عليه وسلم: والذي نفس محمد بيدي لحرمة المؤمن أعظم عند الله حرمة منك. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும், அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக நம்முடைய தூதர், நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள், ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த வாராந்திர தர்பியா நிகழ்ச்சியை துவங்குகிறேன். இன்றைய வாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கண்ணியம் காக்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பில் நாம் சில செய்திகளை அறிந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை இந்த தலைப்பின் மூலமாக புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து கண்ணியத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் ஆக முயற்சி செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கண்ணியம் என்று நாம் பார்க்கும்போது, ஒரு மனிதர் என்றைக்கு சத்திய கொள்கையாக இருக்கக்கூடிய ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு இறைவன் ஒருவன், அவன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற அந்த சத்திய கொள்கையை ஏற்று என்றைக்கு முஸ்லிம்களாக மாறுகிறார்களோ, மூமின்களாக மறுமை நம்பிக்கை கொண்ட மக்களாக மாறுகிறார்களோ, அன்றைக்கே அவர்களுக்கு இஸ்லாம் கண்ணியம் என்கிற சிறப்பை கொடுத்து விட்டது. மறுமை நம்பிக்கை கொண்ட முஸ்லீமாக மூமினாக இருப்பதே ஒரு கண்ணியம். அதைவிட சிறந்த கண்ணியம் எதுவும் இந்த உலகத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளில் ஆக உயர்ந்த அருள் கொடை என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் இருப்பது, முஸ்லிம்களாக நாம் இருப்பது, ஓரிரை கொள்கைவாதியாக உண்மையான இறைவனை புரிந்து அவன் சொன்ன சத்திய பாதையிலே நடக்கக்கூடிய அந்த கொள்கையில் நாம் இருப்பது, நாம் முஸ்லீமாக இருப்பதே மிகப்பெரிய கண்ணியம். அதைவிட வேறு எந்த ஒரு கண்ணியமும் பெரிதாக கிடையாது. இஸ்லாம் அந்த அளவிற்கு மூமின்களை கண்ணியப்படுத்துகிறது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மனிதர் அவர் மக்களில் மிக கண்ணியமானவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்: வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முஃமினீன். கண்ணியம் என்பது படைத்த இறைவனாகிய அல்லாஹ்விற்கு உரியது. கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு உரியது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான்: வலில்முஃமினீன். அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட அந்த மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கண்ணியம் என்பது உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே கண்ணியம். ஒரு முஸ்லீம் என்று சொன்னாலே நீங்க பாருங்க, பொதுவாகவே
முஸ்லிம் என்று இஸ்லாமிய அடையாளத்தோடு தாடி வைத்து ஆடையை கரண்டை காலுக்கு மேலே அணிந்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் ஒருவர் இருப்பாரையானால் முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் தொப்பி வைப்பது விரும்பத்தக்க காரியம். அதே போல தாடி கட்டாயமாக இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அந்த முஸ்லிம் என்று யாரையெல்லாம் இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்களோ அவர்களை கண்ணியமாக என்ன செய்வாங்க, மக்கள் கூப்பிடுவாங்க. பாய் வந்திருக்கிறாரு, பாய்க்கு அதை கொடுங்க, பாயை கவனிங்க, வாங்க பாய் என்று சொல்லி கண்ணியமாக அழைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது கண்ணியம் எப்படி வந்தது? மற்றவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம் என்றால், பாய் என்றால் ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறான். மற்றவர்கள்ட்ட பேசுவதை போல அந்த மக்கள் முஸ்லிம்களிடத்தில் பேசுவது கிடையாது. அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது. ஒரு மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர் ஓரிரை கொள்கை இஸ்லாத்தை புரிந்து முஸ்லீமாக மாறிவிட்டால், முஸ்லீமாக மாறுவதற்கு ஒரு நொடி முன்பு வரைக்கும் அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களாக இருக்கலாம். இஸ்லாத்தை தழுவி விட்டால், அவர் முஸ்லீமாக மாறிவிட்டால் கண்ணியம் பெற்று விடுகிறார். பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாத்தை தழுவிய உடனே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ஒருவருக்கு கண்ணியம் வந்து தானாக சேர்ந்து கொள்கிறது. அந்த இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக மதிக்காத மக்கள் முஸ்லீமான பின்னால் இஸ்லாமிய அடையாளத்தோடு தாடியோடு தொப்பியோடு அவர் செல்லும் பொழுது அவரை மதிக்கிறாங்க. அதுக்கு முன்னால அவரை கண்டுகொள்வதே இல்லை. இஸ்லாத்திற்கு வந்த பின்னால கண்ணியம் என்பது தானாக வந்து சேர்கிறது. இதுதான் இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறது, கண்ணியப்படுத்துகிறது என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் தேவையில்லை. நேற்று வரைக்கும் மாற்று மதத்தில் இருந்திருப்பார், கோவிலுக்குள்ளே செல்ல முடியாத நிலைமைகள் ஒதுக்கி வைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மனிதராக இருந்திருப்பார். இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் பள்ளிவாசலில் நுழைந்து முதல் வரிசையில் நின்று தொழுவதற்கு முழு உரிமை அவருக்கு இருக்கிறது. பள்ளிவாசலில் முன்கூட்டியே வந்து அவர் இடத்தை பிடித்து விட்டால் அந்த இடத்தில் வேறு யாரும் அமரக்கூடாது. எவ்வளவு கண்ணியம் பாருங்க. நேற்று வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரைக்கும் மத வழிபாட்டு தலத்திற்கு கோவிலுக்குள்ளே செல்லக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடனே அந்த ஜாதி வேறுபாடுகள் களையப்பட்டு பள்ளிவாசலில் முதல் வரிசையில் அவருக்கு இடம் அனுமதி கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய கண்ணியம் பார்க்கிறோமா இல்லையா? இதற்காகவே, இந்த கண்ணியத்திற்காகவே பல மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கிறான். இஸ்லாத்தை போல மனிதர்களை மனிதனாக மதிக்கக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம், மதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று மற்றவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்திற்கு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மிக கண்ணியப்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாத்திற்கு நிறைய மக்கள் வந்தாங்க. அதுல ஒரு நபர் யாரு? பிலால் ரலியல்லாஹு அவர்கள். கருப்பு நிறத்தினுடைய அந்த கோத்திரத்தை சார்ந்தவர், கருப்பு நிற அடிமைகள் வம்சத்தை சார்ந்தவர். இஸ்லாத்துக்கு வந்த பின்னால அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தான் முதலில் பள்ளிவாசல் காபத்துல்லாவிற்கு மேலே ஏறி பாங்கு சொல்லக்கூடிய கண்ணியத்தை பெற்றார். மற்றவங்களுக்கு அந்த கண்ணியம் இல்லை. அவருடைய குரல்
மிக கம்பீரமாக இருந்தது. அதன் காரணமாக அவர் தாழ்த்தப்பட்ட அடிமை சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்திருந்தாலும் இஸ்லாத்திற்கு வந்த பின்னால அவர் முஸ்லிம்களுக்கு அழைப்பு தரக்கூடிய வாங்க சொல்லக்கூடிய நபராக இருந்தார். இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவுக்கு சொல் நபிசாசா சொல்றாங்க பாருங்க, கருப்பு நிறத்தினுடைய அடிமை, கருப்பு நிற அடிமை உங்களுக்கு தலைவராக ஆனாலும் நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப கருப்பு நிறத்தினுடைய அடிமை கூட தலைவராக ஆகலாம், அவருக்கு தகுதி இருந்தா தலைவராக வரலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. இப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை கண்ணியப்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு சொன்னா ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை அவர் பாதுகாக்க வேண்டும், அவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அவருக்கு யாராவது அநியாயம் செய்வதாக இருந்தால் பிறரை அவருக்கு அநியாயம் செய்ய விடக்கூடாது. எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிம் அஃபுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், லா யظلمஹு வலா யுஸ்லிமுஹு, அவனும் அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், பிறரையும் அவனுக்கு அநியாயம் செய்ய விட மாட்டான். எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது? அமன் கான ஃபி ஹாஜதி அஹீஹி கான அல்லாஹ் ஃபி ஹாஜதி, யாருக்கு எந்த சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு முஸ்லிம் ஈடுபட்டால் அவருக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு முஸ்லிம் ஈடுபட்டால் அவருக்கு அல்லாஹ், அவருக்கு உதவி செய்வதில் அல்லாஹ் ஈடுபடுகிறான் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்த சொல்கிறது. அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, பிறரையும் அநியாயம் செய்ய விடக்கூடாது. அவனுக்கு நீ உதவினால் உனக்கு அல்லாஹ் உதவுகிறான் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுக்கு போறாங்க. காபத்துல்லாவை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி முஹம்மதி பியதிஹி லஹுர்மத்துல் முஃமினி அஅஸமு இன்தல்லாஹி ஹுர்மத்தம் மின்க். அதாவது காபத்துல்லாவை யாரை பார்த்து சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவை பார்த்து சொல்றாங்க. காபத்துல்லா என்ன? இஸ்லாம் இந்த உலகத்தில் முதலாவது இறை இல்லம், பள்ளிவாசல். அதைவிட சிறந்த புனிதமான இடம் எதுவுமே கிடையாது. காபத்துல்லாவை விட சிறந்த புனிதமான கண்ணியமான இடம் ஏதாவது உலகத்தில் உண்டா? இல்லை. ஒரு வக்து தொழுதா லட்சக்கணக்கான நன்மை. காபத்துல்லாவிற்கு எல்லாரும் செல்வார்கள், அதை பார்க்க விரும்புவார்கள். காணக்கண் கோடி வேண்டும் காபாவை என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் புனித சின்னமாக, புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு மூமினுடைய மறுமை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளருடைய கண்ணியம், ஒரு மூமினுடைய மறுமையை நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையாளருடைய கண்ணியம் உன்னை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்தது. எதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? காபத்துல்லாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னை விட அல்லாஹ்விடத்தில் ஒரு மூமினுடைய முஸ்லிமுடைய கண்ணியம் உன்னை விட சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது. எனவே தான் பார்த்தீங்கன்னா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமன் சத்தர முஸ்லிமன் சத்தரல்லாஹு யௌமல் கியாமா, யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ, யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் மறுமை நாளில் மறைப்பான் என்று சொன்னார்கள். இங்கே நம்ம குறையை வெளிப்படுத்துறது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும் அல்லது ஊருக்குள்ள இருக்கும். நீ ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை பாதுகாத்து அவருடைய குறையை நீ மறைத்தால் உலக மக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் அல்லாஹ் அவருடைய குறையை அல்லாஹ் மறைத்து விடுவான் என்று சொன்னாங்க. இந்த உலகத்தில் முஸ்லிமுடைய குறையை நாம் மறைத்தால் மறுமையில் அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு சிறப்பு, எவ்வளவு பெரிய சிறப்பு! இந்த உலகத்துல குறை வெளிப்பட்டா இந்த ஊரோட புரிஞ்சிடும். கொஞ்ச காலத்துக்கு தான் அது தெரியும், பின்னால அது மறந்து போய்விடும். ஆனா மறுமையில எல்லா மக்களும் இருப்பார்கள். அங்க அல்லாஹ் நம்முடைய குறையை வெளிப்படுத்தி விட்டால் எல்லாத்துக்கும் தெரியும். அது மிகப்பெரிய கேவலம். யார் உலகத்தில் முஸ்லிமுடைய கண்ணியத்தை மறைப்பாரோ நாளை மறுமையில் உலக மக்கள் அனைவருக்கும் முன்னால் அல்லாஹ் அவருடைய குறையை மன்னிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பிற முஸ்லிமுடைய கண்ணியத்தை மறைக்க சொல்கிறது, பாதுகாக்க சொல்கிறது. குறைகளை மறைப்பது அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பது. அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. பிற மக்களை குறித்து நீங்க சந்தேகப்படாதீங்க, சந்தேகம் கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. சந்தேகம் கொள்ளாதீங்க. சந்தேகம் கொண்டா என்ன ஆகும்? தவறாக நினைக்க தோன்றும். சந்தேகம் கொண்டா தவறாக நினைக்க தோன்றும். தவறாக நினைத்தால் என்ன ஆகும்? அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுற மாதிரி வந்துடும், அல்லது அவதூறு பேசுற மாதிரி வந்துடும். புறம் பேசுற மாதிரி வந்துடும், இல்லாட்டினா அவதூறு பேசுற மாதிரி வந்துடும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் அவதூறு பேசுவதற்கு முன்பதாக, புறம் பேசுவதற்கு முன்பதாக, அதற்கு முன்பதாக இருக்கக்கூடியது சந்தேகப்படுறது. சந்தேகப்பட்டா தவறாக கருதி அவரை பற்றி நம்ம புறம் பேசுவோம், இல்ல அவதூறு பேசுவோம். அப்ப அந்த அவதூறு பேசுவதற்கு, புறம் பேசுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சந்தேகப்படக்கூடியதை கூட இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. யாரை பற்றி சந்தேகப்படாத, சந்தேகப்பட்டாலே அங்கே புறம் பேச வேண்டிய நிலைமை வந்துவிடும். சந்தேகப்பட்டாலே பிறரை பற்றி அவதூறு பேசக்கூடிய நிலைமை வந்துவிடும். அல்லாஹ் சொல்றான், இஜ்தனிபு கஸீரம் மினல் தன், அதிகமாக சந்தேகப்படக்கூடியதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பாது தன்னி இஸ்முன், சில சந்தேகம் தவறானதாக இருக்கும். நம்ம வெளியே பார்ப்போம், ஒரு நபரை பார்ப்போம், நமக்கு தவறா தெரியும். ஆனால் அவர் செய்யக்கூடியது அவருடைய இடத்தில் இருந்து பார்த்தா சரியா இருக்கும். நமக்கு தெரியும் அவர் வேற காரணத்திற்காக அதை செஞ்சிருப்பார், நம்ம தவறா புரிஞ்சிருப்போம். அவர் செய்த காரணம் சரியா இருக்கும். வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்? தவறாக தெரியும். அப்ப என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டா புறம் பேசுற மாதிரி வந்துடும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அதாவது நீங்க யாரை என்ன செய்யக்கூடாது? ஒருவரை ஒருவர் வலையகத்த பாலுக்கும் பாலா, ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு நீங்கள் துருவி ஆராய்ந்து ஒருவரை ஒருவர் புறம் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள். அப்படி பேசினா அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க.
புறம் பேசுவதை அல்லாஹ் கடுமையா சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றான்? உங்களுடைய ஒரு சகோதரன் அவன் இறந்து போன பின்னால், இறந்து போன பின்னால் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இறந்து போன மனுஷ உடம்ப இன்னொரு மனுஷன் சாப்பிடுவானா? எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம், எவ்வளவு மோசமான ஒரு காரியம். அல்லாஹ் அது உதாரணம் சொல்றான். நீங்கள் ஒரு நபரை புறம் பேசினால், அவர் இறந்து போன பின்னால் அவரை நீங்கள் சாப்பிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக புறம் பேசுவதை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. யாரெல்லாம் குறை கூறி புறம் பேசி திரிவார்களோ அவர்களுக்கு நரகம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஏன் இதை சொல்லுது? ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும், முஸ்லிமுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் புறம் பேசுவதை, அவதூறு பேசுவதை மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக சொல்கிறது. கபரில் கடுமையாக வேதனை செய்யப்படுவார்கள். யார் பிறரை பற்றி புறம் பேசினாரோ, குறை பேசினாரோ அவர்கள் மறுமையில் கபரில் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. ஏன் அவ்வளவு கடுமையா மார்க்கம் சொல்லுது? அடுத்தவருடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். புறம் பேசும்போது, அவதூறு பேசும்போது பிறருடைய கண்ணியம் களங்கப்படுத்தப்படுகிறது. அதுக்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அதை கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது என்றால் எவ்வளவு தூரம் இஸ்லாம் பிற மக்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது யோசித்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது யாரையாவது பத்தி புறம் பேசலாமா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவர்கிட்ட ஒரு குறை உள்ளது, அந்த குறையை நாங்கள் சொல்றோம், இருக்கிறது தான் சொல்றோம், இது எப்படி தவறாகும் என்று சஹாபாக்கள் ரசூலாட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலா சொன்னாங்க, எப்பா இருக்கிறத பேசுறது தான் புறம், அதான் புறம். அவர் செய்த தவறை பேசுவதுதான் புறம். இல்லாததை பேசிட்டோம்னா அது அவதூறு என்று சொல்றாங்க. அடுத்தவரை பத்தி நீ பேசவே செய்யாத, சந்தேகம் கூட கொள்ளாத, உனக்கு அனுமதி இல்லை, உள்ளத்தில் உள்ளதை அல்லாதான் அறிவான். ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு கடுமையாக சொல்றான், ரொம்ப கடுமையாக சொல்றான். எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது? ஒருவருடைய ஒரு வார்த்தை பேசுவார், அந்த வார்த்தையினுடைய விபரீதத்தை அறியாமல் அந்த வார்த்தையை பேசிவிடுவார், அது பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்திவிடும். அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அவர் நரகத்தில் போய் விழுந்து விடுவார். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, ஒருவரை பத்தி நம்ம புறம் பேசிட்டோம்னா, அவதூறு சொல்லிட்டோம் அல்லது மனம் புண்படும்படியாக நடந்து விட்டோம் என்றால் அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை ஒருவருடைய உள்ளத்தை பாதித்தால், அவருடைய கண்ணியத்தை கலங்கடித்தால், அந்த வார்த்தை கூட நீங்கள் நரகம் போவதற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னான். எந்த அளவுக்கு ஒருவரை நம்ம பேசிட்டோம்னா அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுது? ஒருவரை பத்தி நீ தவறா பேசிட்ட, புறம் பேசிவிட்டாய், அவதூறு சொல்லிவிட்டாய் என்றால் அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நீ என்ன தொழுதிருந்தாலும், என்ன நோன்பு வைத்திருந்தாலும், என்ன ஹஜ் செஞ்சிருந்தாலும், அல்லாஹ் பிறருடைய மனதை புண்படும்படியாக நடந்து கொண்டால், பிறருடைய கண்ணியத்தை களங்கடித்து
அவருடைய மனதை நோகடித்து விட்டால் அல்லாஹ் அவர் மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மறுமையில வந்து நிற்பார். அசலா சொன்னாங்களா இல்லையா, மலையளவுக்கு நன்மை கொண்டு வருவார். மறுமையில ஒரு நபர் எல்லாரும் பார்ப்பாங்க, இவர் வந்து சுவனவாசி என்று எல்லாரும் கருதி கொள்வார்கள். அவ்வளவு நன்மை, மலையளவு நன்மை கொண்டு வருவார். அல்லாஹ்ட்ட வந்து விசாரணைக்காக நிறுத்தப்படும் போது அல்லாஹ் விசாரிப்பான். அப்ப மக்கள் என்ன செய்வாங்க, என்னைய பத்தி தவறா பேசிட்டான், என் கண்ணியத்தை கெடுத்து விட்டான், அவதூறு பேசிட்டான், புறம் பேசிட்டான் என்று சொல்லி மக்கள் வரிசையா வருவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், இவருடைய நன்மை எடுத்து யாரெல்லாம் இவரை பற்றி குற்றச்சாட்டு சொல்லி வந்தாங்களோ எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்துருவான். கடைசியில வந்து நன்மையெல்லாம் போயிடும், நன்மையே இருக்காது. மக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. என்னன்னு எப்படின்னு பாருங்க, எவ்வளவு தொழுது நன்மை செஞ்சாலும் அடுத்தவங்களுடைய கண்ணியத்துல கை வச்சா மறுமையில வந்து நிற்பாங்க. எல்லா நன்மையும் போயிடும், நன்மையெல்லாம் எடுத்து எல்லாம் கொடுத்துட்டான். ஆனா மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன, அல்லாஹ்வுடைய கடமையை செஞ்சாரு, அதோட சேர்த்து அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிட்டு அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசியிருக்கிறாரு, அடுத்தவருடைய கண்ணியத்தை களங்கப்படுத்தி இருக்கிறார், அடுத்தவருக்கு அநியாயம் செய்திருக்கிறார். அல்லாஹ் மறுமையில வச்சு பிடிப்பான். இவற்று நன்மை இருக்காது. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான், யார் இவரை பற்றி குற்றம் சுமத்தி வந்தார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய தீமை எடுத்து இவருக்கு போட்டுருவான். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தீமை குறைஞ்சிரும். கடைசியில நரகத்தில் தூக்கி அல்லாஹ் அவரை போட்டுருவான். சொல்றான், மறுமை வரைக்கும் அது அல்லாஹ்வால நிறுத்தி வைக்கப்பட்டு யாரையுடைய கண்ணியத்தை இவர் குலைத்தாரோ அவர் மறுமையில் வந்து நன்மையை புடுங்கிக் கொண்டு செல்வார். அல்லாஹ் அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கிறான். ஏன், அடுத்தவங்க குறையில அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அல்லாவே என்ன செய்யறான், பாவத்தை அல்லாவே மன்னிக்கிறான். அல்லாவே பாவத்தை மன்னிக்கிறான். என்ன சொல்லிட்டான் அல்லாஹ், எனக்கு இணை வைக்காத மற்ற பாவங்களை நான் மன்னிச்சிருவேன் அப்படின்ட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வச்சு அல்லாஹ்வுக்கு படைத்தவனுக்கு நிகராக மற்றவர்களை கடவுளாக வணங்குவது அதை நான் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. இணை வைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியதை நான் மன்னிக்க மாட்டேன். அது அல்லாத மற்ற பாவத்தை நான் மன்னிப்பேன் அப்படின்ட்டான் அல்லாஹ். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், வரம்பு மீறி அநியாயம் செய்த என் அடியார்களே என்னிடம் பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்கிறேங்கிறான் அல்லாஹ். நானே மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டேன், நீ எப்படி அவருடைய அந்த குற்றத்தில் நீ கை வைப்பாய்? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நானே மன்னிச்சிடுறேன், சரியா? நீ வந்து அவருடைய குற்றத்தில் குறையை நீ வெளிப்படுத்துவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் உண்டு? அல்லாஹ் கடுமையா கோபப்படுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தைய சமுதாயத்தில் ஒரு நபர் வாழ்ந்தார், நல்லவர். அப்ப வந்து அவர் நல்ல அமல் செய்வார். அவருடைய நண்பர் இருந்தார், அவர் வந்து சரியா தொழ மாட்டாரு, எதுவுமே செய்ய மாட்டார். இப்ப நல்லவர் சொல்றாரு, நீ தொழுப்பா, நல்ல அமல் செய்ப்பா என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த கெட்டவர் ஒரு நேரத்தில் கோபப்பட்டு, நீ எதுக்கு என்னைய சொல்ற? உனக்கு அல்லாஹ் என் மீது பொறுப்பு போட்டிருக்கானா? நீ என்னை சொல்லாத அப்படின்னு கடமையா சொல்லிட்டார். அப்ப அந்த சமயத்துல இந்த நல்லடியார் கோபப்பட்டு சொல்லிட்டாரு, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். கெட்டவர்கிட்ட போய் தொழுவாதவர்கிட்ட தொழு அப்படின்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, உனக்கு வேலை இல்லையா? நீ தான் எனக்கு அல்லாஹ் ஒன்ன வந்து எனக்கு பொறுப்பு போட்டிருக்கானா, நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த நல்லடியார் கோபப்பட்டு
நான் நல்லது சொல்ற கேட்க மாட்டேங்கிறேன், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அவரை கேவலப்படுத்திட்டார். அதை மறுமை நாளில் வந்து ரெண்டு பேர்த்தையும் அல்லாஹ் விசாரிப்பான். அப்போ இந்த நல்லவரை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நான் வந்து என் அடியானை மன்னிக்க மாட்டேன் என்று நீ எப்படி சொல்லலாம்? அவர் தொழாமல் இருந்திருக்கலாம், தவறு செஞ்சிருக்கலாம், நான் அவர் தண்டிக்கிறது தண்டிக்காமல் இருப்பது என்னுடைய அதிகாரம், நீ எப்படி அவரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லலாம் என்று சொல்லி அல்லாஹ் கடுமையாக கோபப்பட்டு நீ நரகத்துக்கு போ, அவரை நான் மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று இருக்கும்போது, அல்லாஹ்வை மன்னிக்கும் போது நாம போய் ஒருவருடைய குற்றத்தை ஆராய்ந்து துருவி அவங்களுடைய குற்றத்தை குறைகளை வெளிப்படுத்தி அவர்களுடைய கண்ணியத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்த நமக்கு எப்படி அதிகாரம் இருக்கு? எனவேதான் அல்லாஹ் என்ன பண்றான், இப்படியாக புறம் பேசக்கூடிய மக்களை, அவதூறு பேசக்கூடிய மக்களை கடுமையாக அல்லாஹ் தண்டிக்கிறான் மறுமை நாள்ல. அடுத்து வந்து பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் இப்படியெல்லாம் கண்ணியம் பேணப்பட வேண்டும் என்று கண்ணியத்தை பாதுகாக்குது. அதே போல ஒரு முஸ்லீமுக்கு வந்து எதுவெல்லாம் கண்ணிய குறைவாக இருக்குமோ அதையெல்லாம் நீங்க செய்யாதீங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருது. எதுவெல்லாம் கண்ணிய குறைவாக இருக்குமோ அதையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அதாவது கெட்ட விருந்து என்ன தெரியுமா? எந்த உணவுக்கு பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் விட்டுவிடப்படுவார்களோ அந்த விருந்து கெட்ட விருந்து என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கெட்ட விருந்துன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பணக்காரன் மட்டும் கூப்பிடுறது, பக்கத்தில் உள்ளவன் வசதி இருக்காது, அவனும் சொந்தக்காரன் தான், வசதி இல்லை என்பதற்காக அவனை கூப்பிடாம விட்டுருவாங்க. அந்த இடத்தில் அவருடைய கண்ணியம் அங்கே பாதிக்கப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்றது, அப்படி நீ ஒரு விருந்து கொடுத்தா அந்த விருந்து ஷர்ரு துஆமி, உணவுகளில் கெட்ட விருந்து என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அதே போல வந்து பாருங்க, ஒரு விருந்தாளியா ஒருத்தர் போறார், அடுத்தவங்க வீட்டுக்கு போறார். அடுத்தவங்க வீட்டுக்கு விருந்தாளிய போனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அதாவது ஒரு முஸ்லீம் வந்து 3 நாளைக்கு மேல அடுத்தவங்க வீட்டில் போய் தங்க வேணாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அவ்வியாஃபத்து ஸலாஸத்து ஐயாம், விருந்தோம்பல் விருந்து உபசரிப்புங்கிறது 3 நாள் தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப வந்து அப்படி நீங்க தங்கினா என்ன ஆகும்? 3 நாளைக்கு மேல தங்கினா உங்களுடைய கண்ணியம் அங்கே பாதிக்கப்படும். என்ன, இவர் வந்துட்டாரு, ஒரே தான் உட்காந்துட்டாரு, போற மாதிரி தெரியலையே, என்ன செய்வாங்க? 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆவது நாள் தாண்டுனா அங்க கண்ணியம் போயிடும். வந்தா ஒரே தான் இருந்துட்டாங்களே, ஒரே தான் வந்து உட்காந்துட்டாங்களே என்று சொல்லி அங்கே நம்முடைய கண்ணியம் பாதிக்கப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 நாளைக்கு மேல எங்கேயும் போய் அடுத்தவங்க வீட்டில் தங்காதீங்க. அவங்களால எல்லா நாளும் கவனிக்க முடியாது, அது உங்களுடைய கண்ணிய குறைவுக்கு காரணமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? கண்ணியத்தை வந்து பேண சொல்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, மக்கள்கிட்ட போய் காசு பணத்தை கேட்கிறது, அதை இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, நாளை மறுமை நாளில் யார் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட யாசகம் கேட்பாரோ, இப்ப பார்த்தாலும் மக்கள்கிட்ட காசு கேட்டுக்கிட்டே இருக்கிறார், காசு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா
அவருக்கு கண்ணியம் இருக்குமா? கண்ணியம் இருக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவர் காசு கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ கண்ணிய குறைவு. ஒரு 2 தடவை கேட்டு பாருங்க, 3ஆவது தடவை கேட்டீங்கன்னா வேற மாதிரி பேசுவாங்க, கண்ணிய குறைவா நடத்துவாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? நீங்கள் அடுத்தவர்கள்ட்ட அதிகமாக யாசகம் கேட்காதீங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. எந்த அளவுக்கு சொன்னோம்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அதிகமாக மக்கள்கிட்ட யாசகம் கேட்பாரோ நாளை மறுமை நாளில் அவர் முகத்தில் சதையில்லாமல் எழுப்பப்படுவார் என்று சொல்றாங்க. அந்த இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக சொல்கிறது. ஏன்னா அங்க கண்ணிய குறைவு ஏற்படும். அடுத்தவங்கள்ட்ட போய் பணத்தை காசை கேட்டுக்கொண்டே இருந்தா அங்க நமக்கு கண்ணிய குறைவு ஏற்படுகிறது. அதை இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. அதிகமாக யார்கிட்ட காசு கேட்காதீங்கன்னு சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் யதுல் உல்யா கைரும் மினதி சுஃபலா, அதாவது உயர்ந்த கைதான் தாழ்ந்த கையை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. உயர்ந்த கைனா என்ன? அது மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய கை, அடுத்தவங்களுக்கு கொடுங்க, அதுதான் சிறந்த கை. தாழ்ந்த கை அது சிறந்த கை அல்ல, மக்கள்கிட்ட கேட்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு சொல்றாங்க, உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மற்றவங்களை எதுக்கு முன்னாடி வரைக்கும் மற்றவர்கள் நமக்கு கண்ணியம் செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுச்சு. மற்றவங்க நமக்கு கண்ணியம் செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு தூரம் சொல்லுச்சு. இப்ப எதை சொல்லுது? நீயும் உன்னுடைய கண்ணியத்தை கெடுத்துக் கொள்ளாதே என்று சொல்லுது. அதிகமா யாசம் கேட்காத, கடன் கேட்காத, அடுத்தவங்கிட்ட போய் அதிகமா 3 நாளைக்கு மேலே தங்காத. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க? இப்ப நம்ம யாசம் கேட்டோம்னா என்ன ஆகும்? கடன் கேட்டா என்ன ஆகும்? கடன் அதிகமாக வாங்கினா சில நேரங்களில் அது பொய் சொல்வதற்கு காரணமாயிடும். கடன் எப்பத்து கொடுப்பேன், நான் எனக்கு செலவு வந்துருச்சு, அது செலவாயிட்டு, இது செலவாயிட்டுன்னு சொல்லி பொய் சொல்வதற்கு கூட அந்த கடன் சுமை நம்மை தள்ளிவிடும். பொய் சொல்லுவான், மக்களை ஏமாத்துவான், கடைசியில் மாட்டிக்கிடுவான். மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? அங்க கண்ணிய குறைவு அதிகமாக ஏற்படும். கடன் வாங்கி தராம போனாலே கண்ணிய குறைவு ஏற்படும். அப்படிதானா? பொய் சொல்லி மாட்டிக்கிட்டா இன்னும் கூடுதலாக கண்ணிய குறைவு ஏற்படும். கடன் வாங்கிட்டு தாமதமானா எவ்வளவு பயப்படுவோம். 4 பேருக்கு முன்னால் வச்சு கேட்டுருவானோ, கேட்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, யார் உன்னால் முடிந்தால் நீ உன் சகோதரனுக்கு கடனை தள்ளுபடி செய். நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை அல்லாஹ் தள்ளுபடி செஞ்சிருவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், 4 பேருக்கு முன்னால கேட்டுருவாங்களோ என்று. அங்கண்ணிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப அதிகமாக மக்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? கடன் கேட்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இதன் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கண்ணியத்தை பாதுகாக்கிறது. அதே போல பாருங்க, எந்த அளவுக்கு சொல்லுதோ இஸ்லாமிய மார்க்கம், நீங்க உழைத்து சாப்பிடுங்க, உழைத்து சாப்பிடுங்க என்று சொல்லுது. அதுதான் உங்களுக்கு கண்ணியம். அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்காதீங்க, கண்ணியம் இல்லை. அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருந்தாலே பெத்த தாய் தகப்பன் முடியாத காலத்துல பிள்ளைகளை எதிர்பார்த்தாலே இன்னைக்கு என்ன செய்யறது இல்லை, பிள்ளைகள் தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை, கண்ணியப்படுத்துறது இல்லை. அப்படிதானே? அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்றோம். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை எதிர்பார்த்து சொந்த உழைப்பில் வாழாமல் இருப்பது நமக்கு கண்ணிய குறைவாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, நீ உழைத்து வாழ். உழைத்து வாழ்வதுதான் மிக சிறந்த. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் விறகுகளை முதுகில் சுமந்து உழைத்து அதன் மூலமாக கண்ணியமாக வாழுவது
மக்களிடம் யாசகம் கேட்பதை விட நல்லது. யாசகம் ஈஸியாக கேட்டுடலாம், கொடுங்கன்னு வாயில கேட்டுடலாம். ஆனா நீ சிரமப்பட்டு விறகுகளை முதுகில் சுமந்தாலும் பரவாயில்லை, சுயமாக நீ உழைத்து வாழ், அதான் உனக்கு கண்ணியம். மக்கள்கிட்ட கேட்காத மார்க்கம் சொல்லுது. இப்படி எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவிற்கு கண்ணியமாக வாழ்வதற்கு கற்றுத்தருகிறது. நபி ஸல்லல்லாஹு பாருங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறான். அல்லாஹ்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா உன்னிடம் நேர்வழியை நான் கேட்கிறேன். வல் வத்துகா, இறைச்சத்தை கேட்கிறேன். வல் அஃபாஃப, பத்தினித்தனத்தை கேட்கிறேன். வல் கினா, போதும் என்ற அந்த மனதை கேட்கிறேன். போதும்ங்கிற மனதை கேட்கிறேன். போதும் என்ற மனம் இல்லாட்டினா தேவையில்லாமல் அடுத்தவங்ககிட்ட போய் கேட்க சொல்லும். அதிகமாக பொருளாதார ஆசை வந்தா 4 பேர்கிட்ட கேட்க சொல்லும், 4 பேரை ஏமாற்ற சொல்லும். அங்கே நம்முடைய கண்ணியம் அங்கே கலங்கடிக்கப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி சொல்ற அல்லாஹ் துஆ கேட்கிறான், இறைவா பத்தினித்தனமாக இறையச்சத்தோடு போதும் என்ற மனதோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று விசுவாசம் கேட்கிறாங்க. இது எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? கண்ணிய குறைவு ஏற்படுவதற்கு காரணமாக செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம என்ன செய்யணும்? அதே போல ஆடை உடுத்துறோம், சுத்தமா இருக்கணும். அதை இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துது. எந்த அளவுக்கு? அதாவது ஆடையோடு, நல்ல ஆடையோடு சுத்தமா இருங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகிறான். அதே போல யார் சுத்தமாக இருக்கிறாங்களோ, தூய்மையா இருக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை, சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சுத்தபத்தமா இருந்தா தான் கண்ணியம், சுத்தபத்தமா இல்லாட்டி கண்ணியம் இல்லை. என்னதான் நீங்க நல்லவராதீங்க, பொய் பேசாம இருங்க, அடுத்தவனை ஏமாத்தாம இருங்க, அடுத்தவர்கள்ட்ட உதவி கேட்காம, காசு பணம் கேட்காம இருங்க, எல்லாம் இருந்தாலும் சுத்தபத்தமா இல்லாட்டி அங்க கண்ணியம் கிடைக்காது. ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றாங்களா இல்லையா? ஏன் சொல்றாங்க? ஆளு பாதினா அவருடைய குணம் பாதினா அவருடைய ஆடை எந்த அளவுக்கு கண்ணியமா இருக்குது, சுத்தமா இருக்குது, அதை வைத்து அவருடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது. நீட்டா இருங்க, சுத்தமா இருங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துது. அத்தொகுரு சத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பங்கு, சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பங்கு என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதா இல்லையா? ஏன் சொல்லுது? சுத்தமா இருந்தா தான் மதிப்பு, கண்ணியம். நீ முஸ்லீம், இறைவனை ஏற்றுக்கொண்டவன், மறுமை நம்பக்கூடியவன், நீ சுத்தமாக இருந்தா தான் உனக்கு கண்ணியம். சுத்தம் இல்லாட்டி கண்ணியம் இல்லை. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் சுத்தபத்தமாய் இருப்பதை அந்த அளவுக்கு வலியுறுத்துது. சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாவிட்டால் கபரில் கடுமையான தண்டனை என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இதுவெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை இஸ்லாம் பாதுகாக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள். அதே போல கடைசியாக நல்ல குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நற்குணம் வேணும், நல்ல நற்குணத்தோடு நம்ம வாழணும். அதையும் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் சொல்றான், அதாவது இன்ன அக்ரமக்கும் இந்தல் அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் யாருன்னா அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள். கண்ணியம் என்ன? சுத்தபத்தமா இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்காம இருந்தாங்க, தவறு செஞ்சாங்கன்னா தவறு செய்யக்கூடிய மக்களை மக்கள் விரும்புவது கிடையாது, வெறுப்பாங்க, கண்ணியம் குறைவு ஏற்படுகிறது. எனவே
ஒழுக்கமாக இருக்க இஸ்லாமிய மார்க்கம் ஏவுகிறது. இப்படிப்பட்ட இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நம்ம கையாள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நற்குணங்களை போதிப்பதற்காகத்தான் நபியாக வந்தேன்னு சொல்றான். எனவே நற்குணத்தோடு நாம் வாழ்வதும் நம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவிற்கு கண்ணியத்தோடு நமக்கு வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு கண்ணியத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் யாவரையும் ஆக்கி ஒரு புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah, ashhadu an la ilaha illallah, ashhadu anna Muhammadan Rasulullah, ashhadu anna Muhammadan Rasulullah. Hayya 'alas salah, hayya 'alas salah, hayya 'alal falah, hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, மிக சிறப்பான ஒரு பயான், குர்ஆன் ஹதீஸ்களை மேற்கொள்வாக்கி கண்ணியம் காக்கும் இஸ்லாம் என்ற தலைப்பில் ஷேக் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக முஸ்லிமாக பிறந்த ஒரு மனிதன் பாக்கியசாலி என்றுதான் சொல்ல முடியும். காரணம், அவருடைய கண்ணியத்தை காக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம்? சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அந்த வாசகத்தை பாருங்க. ஆதமுடைய பிள்ளைகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல் மனிதர், அவருடைய பிள்ளைகள் முஸ்லிமா காஃபிரா அல்லது இன்னொரு மதத்தை சார்ந்தவனா எதையுமே சொல்லவில்லை. வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நீ மனிதனாக பிறந்து விட்டால் உனக்கு கண்ணியம் இருக்கிறது, உனக்கு மதிப்பு இருக்கிறது, உனக்கு மரியாதை இருக்கிறது என்ற ஒரு தனிச்சிறப்பை இந்த மனித குலத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பிறக்க வைத்ததே ஒரு கண்ணியம் தான். அதனால நாம் பேச்சினுடைய ஆரம்பத்தில் கூட கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பித்து பேசக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் பாருங்க, ஒரு மனிதன் அவன் நீக்கிறோ அடிமையாக இருந்தாலும் கூட அந்த மனிதனை கூட இஸ்லாம் எந்த அளவு கண்ணியப்படுத்துகிறது என்றால், அந்த மனிதன் இமாமாக இருக்கிறார், அந்த மனிதனுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர் அந்த நாட்டினுடைய அரசர். இஸ்லாம் வேற ஏதாவது மார்க்கத்தில் இந்த மாதிரி இருக்க முடியுமா? நீக்கிறோ அடிமை சுஜூது செய்கிறார், அவரை பின்தொடர்ந்து பின்னால் நின்று மகபூமாக தொழக்கூடிய மனிதர் அந்த நாட்டினுடைய அதிபதி, அரசர். அவருடைய கால் பக்கத்தில் அரசருடைய தலைப்பகுதி என்ன செய்யும் வரும். இதான் இஸ்லாம். அந்த அளவுக்கு மிக மனித குலத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய வருவார். அதனால்தான் இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை, இஸ்லாம் எந்த அளவுக்கு மனித குலத்தை கண்ணிய
கண்ணியப்படுத்துகிறது, மனிதனை மனிதனாக மதிக்கிறது, மனித உரிமைகளை பாதுகாக்கிறது என்பதை புரிந்த மகாத்மா காந்தி சொன்னார், இந்தியாவில் என்ன வர வேண்டும்? உமருடைய ஆட்சி வர வேண்டும். பாருங்க, ஒரு மனிதனை மிருகமாக மதித்திருந்தால் காந்தியுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை கண்டிச்சு அது ஒருபோதும் வராது. இந்தியாவில் உமருடைய ஆட்சி வர வேண்டும் என்று ஒரு மகாத்மா காந்தி சொல்ல வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கிறது என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டோம். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் தலைவர்களை எல்லாம் கூறிய ஹண்டட் என்ற ஒரு நூலில், அந்த நூலை எழுதியவர் யாருன்னா ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர். அந்த நூலில் 100 உலகத்தினுடைய ஆய்வாளர்கள், சிந்தனையாளர்களுடைய பெயரை அவர் கொண்டு வருகிறார். முதல் பெயரை யாரை கொண்டு வந்தார்? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அளவுக்கு அவர் இஸ்லாத்தை படித்திருக்கிறார். மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாத்தை எந்த அளவுக்கு அவர் விளங்குகிறார், இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய, மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்தால் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்த முகம்மதுடைய பெயரை முதல் பட்டியலில் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு காலத்திலே கொண்டு வர மாட்டாங்க. அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அந்த கிறிஸ்தவ மதத்தை 4வது இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு மனித உரிமைகளையும் மனிதனுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் என்ன செய்யணும். வேதனையான விஷயம் என்னவென்றால் சில சகோதரர்களுடைய செயல்பாடுகள், ஒரு முஸ்லிமை, ஒரு மனிதனை கேவலப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும், அவருடைய கண்ணியத்தை மக்களுக்கு மத்தியில சீர்குலைக்க வேண்டும். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய தண்டனைக்குரிய ஒரு செயலாக இஸ்லாம் அதை ஒரு காலத்தில் எதை செய்யக்கூடாத ஒரு செயல். ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை மக்களுக்கு மத்தியிலே இழிவுபடுத்தி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி அவனுடைய புனிதத்திற்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தி அவரை மக்களுக்கு மத்தியில கேவலப்படுத்த வேண்டும் என்று ஒரு மனிதன் சிந்தித்தால் அது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம், தண்டனைக்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் வசனத்தில் சொல்லும் போது, இன்னல்லதீன, சில மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள், யுஹிப்பூன, அவர்கள் விருப்பப்படுகின்றார்கள், அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ, நல்ல மனிதர்களுக்கு மத்தியிலே அசிங்கத்தை பரப்ப வேண்டும். இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றார்? நல்லடியார்களுக்கு மத்தியில் அசிங்கத்தை, கேவலமான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். அங்க சொல்லி அங்க இங்க சொல்லி இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் எட்டு கட்டி கற்பனை செய்து எப்படியாவது இவனை மட்டம் தட்ட வேண்டும், இவனது கண்ணியத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் விரும்புகின்ற சில மனிதர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். லஹும், அவர்களுக்கு அதாபுன் அலீம் ஃபித் துன்யா வல் ஆகிரா, துன்யாவிலும் ஆகிரத்திலும், துன்யாவில் மட்டுமல்ல ஆகிரத்திலும் துன்யாவிலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை. ஒரு காலத்தில் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை சீர்குலைக்க, எந்த மனிதனாகட்டும், முஸ்லிமாகட்டும், காரராகட்டும், எந்த மதத்தை சார்ந்தவனாகட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது ஒரு யூதருடைய ஜனாஸா கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதருடைய ஜனாஸாவை பார்த்த அல்லாஹ்வுடைய ரசூல் எழுப்பி நிற்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆதி ஜனாஸத்து யஹூதி, இது யூதருடைய ஒரு ஜனாஸா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அலைஸத் நஃப்ஸன், அவன் ஒரு மனிதன் இல்லையா? அவன் உயிராக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு ஆத்மாவல்லையா? அவன் எதற்கு மதத்தை கொண்டு நீங்கள் பிரித்து விட்டு கண்ணியத்தை சீர்குலைத்து மனிதனாக மதிக்காமல் இருக்கின்றீர்கள் என்ற ஒரு விளக்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்ணியத்திற்குரிய இந்த வார்த்தையே கண்ணியத்திற்குரியவர்களே என்று வருகிறது. இஸ்லாம் கண்ணியமான மார்க்கம். ஒருவருடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஒரு முஸ்லிம்
என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போன்ற நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கேட்டு அமல் செய்வதற்குண்டான ஒரு தௌஃபீகை எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேரம் அமைந்து வார்த்தவர்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவாற்றிய ஷேக் அவர்களுக்கும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.